பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 99வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதவடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நாம் எந்த பகுதியிலெல்லாம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோமோ அந்த இடத்தில் தேவன் செயல்படுவதை நம்மால் பார்க்க முடியும். தேவன் உயர்த்தப்படும் பொழுது, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும் பொழுது அந்த இடத்தில் அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் அவர் உயர்ந்தவருங்க. யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். நல்ல கவனிங்க. கர்த்தர் என் பலன், என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பயணத்தில் பிரைஸ் தி லார்ட் அவர்களை பின்தொடர்ந்த எல்லா சத்துருக்களையும் பார்வோனுடைய சேனைகளையும் அவர் சமுத்திரத்தில் என்ன செய்தார்? அழித்து போட்டார். ஆனால் பாருங்க, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வந்த உடனே தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். நான் தேவனிடத்தில் பெற்ற நன்மைக்காக அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நாம் தேவனை நம்புகிறோம், தேவனை செயல்பட விடுகிறோம். பாருங்களேன், அவர் சொல்ற பாருங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமர்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகஞ்சனை என்ன செய்து விட்டது? நொறுக்கி விட்டது. எனக்கு அன்பானவர்களே, க்ளோரி டு காட். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் எங்கேயெல்லாம் உயர்த்துகிறீங்களோ அங்கேயெல்லாம் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். வேதம் சொல்லுது பாருங்க, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில்
கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களை பின்தொடர்ந்த சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலம் ஆக்குகிறார். ஒரு பெரிய ஜெயத்தை காணப்போகிறீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படும் போது நீர் செயல்படுகிறீர். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிஸ்னஸில் நீர் செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.